சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஸ்பீக் நோ யூ வில் அப்படிங்கிற டேனிஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷனோட இந்த டேனிஷ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த டேனிஷ் வெர்ஷன் தான் வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கான மூவியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் தேவ் ஃபேமிலி. இவர் ஒரு டேனிஷ் குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பார். ஒரு வெக்கேஷன்ல ஒரு டச் ஃபேமிலியை சந்திக்கிறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக். பழக்கத்தின் அடிப்படையில இந்த பேட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஜான் ஃபேமிலியை இன்வைட் பண்றாரு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வைட்டை ஏத்துக்கிட்டு அந்த வெக்கேஷனுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஆரம்பத்துல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டச் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறாங்க. சோ அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சோ அவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க? அதே போல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன பயங்கர கொடுமையா நடத்துறாங்க. சோ அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? அந்த ஜான் ஃபேமிலி அங்கிருந்து தப்பிச்சதா இல்லையா? அப்படி நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஸ்பீக் நோ யூ வில்.